அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அடுத்த 7 நாட்களுக்கு வானிலை இந்த நிலவரம் தான். குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுது அண்ட் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு மழையை அதிகமாக தரப்போகுதான் இந்த செய்திருப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய குழு தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 7 தினங்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பொறுத்த மட்டும் வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் குறிப்பாக அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கேரள கடலோர பகுதிகளுக்கு பார்த்தா அப்பால் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு மேல் வளிமண்டலக்கு நிறுத்துவதால் 15 மற்றும் 16ஆம் தேதி அந்த பார்த்திங்கன்னா குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகால வேலை பொறுத்த மட்டும் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டையும் காணக்கூடும் சொல்கிறாங்க. ஸோ 17ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி அதில் 19ஆம் தேதி வரை என்ன நிலவரம் அப்படின்ட்டு பார்க்க போனீங்கன்னா குறிப்பாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகால வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்திகள் சொல்ல வராங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 24 மணி நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதலாக 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை மாற்றத்துக்கான வாய்ப்பு எதுவும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. எனினும் ஓரிரு இடங்களில் சற்று குறைவாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயல்பு நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலை வேறுபாடு சற்று குறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ சென்னை மற்றும் அதனுடைய புறநகரை பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு பொறுத்த மட்டும் 15, 16ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக நேற்றும் இன்றும் பார்த்திங்கன்னா இதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30லேருந்து 31 டிகிரி செல்சியஸ் வந்து குறைந்த வெப்பநிலையும் 21 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றி வானிலை பற்றிய மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.